கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. ஒவ்வொரு ராசினருக்கும் காதல் எப்படி வரும், யாரை பார்த்து காதல் வரும், காதலுக்கு பிறகு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும், ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு லைஃப் எப்படி போகும், மேரேஜுக்கு அப்புறமும் சில பேருக்கு காதல் வரும் இல்லையா, அந்த காதல் எப்படி இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரப்போகிறோம். கன்னிராசி நண்பர்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொமான்டிக் லைஃப்பில் இவங்களோட பிஹேவியர்ஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும், மேரேஜில் இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்பவுஸ் அமைகிறாங்க, அதுக்கப்புறமும் இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சில உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தாங்க. சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனதை குறிக்கக்கூடிய கிரகம் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சில கேரக்டர்லாம் எக்ஸிபிட் பண்ணும், ஓகேங்களா. பட் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் உங்கள் லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார், லக்னம் ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 5, 7ஆம் பாவங்கள், 11ஆம் பாவங்களுடைய வலு இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கான ஒரு பர்சனலைஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி அமையும் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்ல முடியும், ஓகேங்களா. ஓகே, கன்னிராசிக்கு வரலாம். கன்னிராசி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து கன்னின்றது காலபுருஷனுக்கே வந்து வம்பு வழக்கு நோய் எதிரி கடனை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம், ஓகேவா. ஸோ இந்த கன்னிராசி அன்பர்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப யூத்ஃபுல்லாக இருப்பாங்க. அது வந்து மிதுனத்துக்கும் கன்னிக்கும் உள்ள ஒரு கொடுப்பனையை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யூத்தாக இருக்கிறது, சாமிங்காக இருக்கிறது, அட்ராக்டிவாக இருக்கிறது, நல்ல ஒரு நயமாக பேசுவாங்க. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்வாக பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் சொல்கிறாங்க இல்லையா. 2ஆம் இடம் வந்து சுக்கிரனுடைய வீடு, மேஷத்துக்கும் சுக்கிரனுடைய வீடு தான். பட் அவங்க வந்து சில பேர்கிட்ட மட்டும் தான் அப்படி சாஃப்ட் ஸ்போக்கனாக பேசுவாங்க, எல்லார்ட்டையும் கிடையாது. பட் கன்னி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து அது பெண் தன்மை கொண்டதுங்க. ஒரு ஆணாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு நளினம் இருக்கும் அவங்கக்கிட்ட, அவங்க நடக்கிற ஸ்டைலு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மேஷத்துக்கு எப்படி வந்து பெண்களுக்கு வந்து அந்த ஒரு மேல் லுக்கு வருது, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கன்னி பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஃபீமேல் லுக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அப்பியரன்ஸோ வயசோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து கொஞ்சம் ஒரு நளினத்தன்மை வந்து இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ இந்த கன்னி வந்து பார்த்திங்கன்னா சாமிங்காக இருப்பாங்க. இவங்க வந்து எந்த மாதிரியான பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு இன்டலெக்சுவலாக இருக்கணும், அந்த அறிவார்ந்த வாழ்க்கை துணையை வந்து ரொம்ப விரும்புவாங்க. சுக்கிரன் வந்து நீச்சம் அடையக்கூடிய ராசியாக இருக்குதுன்றதுனால இவங்களே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ஷர்ட் பண்ணுறது, சில பேர்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலே நல்லா அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, கொஞ்சம் முகம்லாம் நல்லா கலையாக இருக்கிறது, அந்த மாதிரி இருப்பாங்க, ஒரு மாதிரி சாமிங்காக இருப்பாங்க இவங்க. ஸோ இவங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய பர்சன்கிட்டையும் அந்த அழகெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இவங்க லக்னாதிபதியானவன் போய் 7ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறாரு, அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து காதல் 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 இது வாழ்க்கை ஃபுல்லாக இவங்க திரிட்டே இருப்பாங்க. ஏன்னா உபயராசிகள் நம்ம ஜென்ரலி எடுத்துக்கினாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 இல்லை 2, மோர் தென் 2 அப்படிதான் வந்து நிதர்சனமான உண்மை. இது நிறைய பேருக்கு வந்து அமைப்பு உண்டுங்க. இந்த மாதிரி இந்த கார்னர்ஸில் வருது இல்லைங்களா, அந்த மிதுனம், கன்னி, அதுக்கப்புறம் தனுசு, மீனம், இதுதான் வந்து உபயராசிகள். இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டுயல் நேச்சர் அப்படின்றது வந்து பேசிக்காகவே இருக்கும். ஸோ நம்ம கன்னியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவலில் தான் வந்து அதிகமாக அட்ராக்ட் ஆவாங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸ் வைஸ் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பர்சன் வந்து இவங்க லைஃப்பில் என்ட்ரி ஆனாங்கன்னா இவங்களுக்கு அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்களா, அதாவது வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இவங்க லவ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெய்மறந்துலாம் வந்து காதலில் அப்படியே விழுந்து உருகிலாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே இவங்க லவ் பண்ணும்போதே வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இவங்ககிட்ட இந்த திறமை இருக்குது, நம்ம இதை வந்து இப்படி யூஸ் பண்ண முடியும், இவங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து பயன்படுவாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்கும். ஜென்ரலி கன்னி வந்து வெரி கேல்குலேட்டிவ், கன்னிங் ஆல்சோ ரொம்ப கன்னிங்காகவும் இருப்பாங்க. ஆனால் அதில் வெளியே தெரியாதுங்க, அவங்களுக்கு ரொம்ப மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க அவங்க, அந்த மாதிரி கன்னின்றவங்களாம். பட் இவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அது ஓகே, அந்த ஸ்பௌஸ் வந்து நல்லா தான் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இவங்களுக்கு இருப்பாங்க, ஓகே இவங்க நம்மளுக்கு நல்லா நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் தான் வந்து அவங்க அந்த ஒரு பார்ட்னர் கூட கமிட் ஆகுறாங்க. கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இவங்க ரொம்ப அட்ஜஸ்டபுளாக எல்லாத்துக்கும் சரின்ற மாதிரியோ ரொம்ப சாஃப்ட்ன்ற மாதிரியெல்லாம் வந்து தெரியும். பட் ஒன்ஸ் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்ற பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில விஷயங்கள் என்னால் இவ்வளோ தான் முடியும், நீ அதிகமாக எதிர்பார்க்காத அப்படின்ற மாதிரி. ஒரு பணம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய இவங்க செலவு பண்ணுவாங்களா, இப்போ மேஷம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க அந்த ஒரு பார்ட்னருக்கு, அந்த அமைப்பு வந்து மேஷத்துக்கு இருக்கும். பட் கண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செலவுலாம் பண்ண மாட்டாங்க.
ரொம்ப வந்து அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தேவையில்லாமல் செலவு பண்ணுறது. இப்போ ஒரு பொருளை வாங்குறதா இருந்தால் கூட அவங்க வந்து உடனே வாங்கிடுவாங்களா அப்படிலாம் கிடையாது. நல்லா வந்து 4 இடத்துல விசாரித்து அதை பற்றி தெளிவான ஒரு ஒரு அறிக்கைக்குள்ளே அவங்க வந்த பிறகு தான் வந்து அந்த விஷயத்துலேயே இன்வால்வ் ஆகாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்னி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஜோனுக்குள்ளே தான் அந்த ஒரு லவ் லைஃப்குள்ளே கூட லீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சம்மந்தப்பட்ட ஒரு பார்ட்னர்ஸ்க்கு. இவன் என்ன ஒரு மாதிரி ஒரே மாதிரியாகவே இந்த பையன் இருக்கிறானே, எதுவுமே அவ்வளோ செட் ஆகிற மாதிரி தெரியலையே, இது இந்த மாதிரிலாம் செலவு ஒன்றுமே. ஏன்னா பெண்களுக்குனாலே செலவு பண்ணணும் இல்லையா, அது மாதிரிலாம் வந்து கண்ணி ஓடி போயெல்லாம் நிறையலாம் செலவு பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வந்து இவங்க மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்களுக்கே வந்து சுக்கிரன் நீச்சம் பண்ணுறதுனால அந்த காதல் வந்து பெருசாக நிறைவேறாது. நிறைவேறினா கூட வந்து அதுக்கப்புறமும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. கண்ணை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய தசாபுத்திகளும் நல்லா இருந்ததுன்னா ஓகே, எனிஹவ் அந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது மேரேஜ். இப்போ மேரேஜ் லைஃப்பில் என்ட்ரி ஆகுறாங்க. இவங்களுடைய 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். 7க்கு 7ஆகவே அவர் 7ல் போய் இருந்தாலும் அவர் வந்து ஒரு பாதகத்தை கொடுக்குறாரு மனைவி மூலயமா. 8ல் போய் மறைஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவமானங்கள் ஏற்படுத்துதுங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த கன்னிராசி சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை துணை மூலயமா வந்து எதையேனும் ஒரு அவமானங்கள் வருதுங்க. ஏன்னா இவங்க கூட இருக்கிறதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பவுஸ்க்கு வந்து ஏதோ ஒரு வம்பு வழக்கு மேக்ஸிமம் அவங்களால அந்த பிரச்சனை வந்திருக்காதுங்க. இப்போ இவங்களோட கனெக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது, ஒரு வழக்கில் போய் மாட்டிக்கிறது, இல்லை வீட்டில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறது, மற்றவங்களால நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த கண்ணியோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை துணைக்கு ஏற்படுகிறது. இல்லை ஒரு நோய் விஷயங்கள் ஏற்படுறது, அந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு. இது நிறைய நம்ம ஹாரோஸ்கோப்பில் பார்க்கும்பொழுது தெரியுதுங்க. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வந்து 10க்கு போனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான அந்த ஒரு கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்குறாரு. அது வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் நிறைய கொடுக்குது. ஜெனரலி கண்ணிக்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட தோஷம் வந்து பேசிக்காகவே இருக்குது. சுக்கிர தோஷமும் உண்டு அவங்களுக்கு. ஓகேங்களா? 12ல் போய் சிம்மத்தில் மறையும் பொழுதும் வந்து அவ்வளோ ஒரு நல்ல பலன்களை கொடுக்கறதில்ல. ஒன்று மெரிட்டல் லைஃப்பில் ஓகே அப்படின்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வகையில் இஷ்யூஸ் வருது, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட வகையில் இஷ்யூஸ் வருது. இதெல்லாம் ஓகே அப்படின்னா அவங்களுடைய மெரிட்டல் லைஃப்பில் டேமேஜ் வருது. இது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கண்ணை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காதல் ஒரு கல்யாணம்லாம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வந்து மோர் தென் 2 திருமணங்கள் நடக்கிறது, அப்படி இல்லைனா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் கமிட் ஆகுறது, அகைன் அதில் ஒரு பிரேக்கப் ஆகிட்டு வெளியே வர்றது, அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து அதாவது தேடல் வந்து நிறைவுறாமல் தேடிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு தேடல்ன்றது இவங்களுக்கு ஃபுல்லாகவே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து இந்த ராசிக்கான ஒரு பொதுவான ஒரு கொடுப்பினையாக அமைகிறது. ஓகேங்களா? இது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. பர்சனலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் பார்க்கும்பொழுது உங்களுடைய புதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, சுக்கிரனுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, சனி பகவானுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, குருவுடைய தன்மை எப்படி இருக்குது, இல்லை ராகு கேது கனெக்ஷனில் இருக்குதா, செவ்வாயே வந்து லக்னத்தில் உட்காந்துட்டாரா, அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் மூலயமா நம்ம பண்ணும்பொழுது தான் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பால் நன்மையா தீமையா இல்லை அவமானங்களா அப்படின்றத நம்ம எல்லாத்தையுமே சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.